Hi everyone, Assalamu alaikum. Welcome to fowmiyas cooking channel. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சிக்கன் மக்ரோனி. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்லாம் மக்ரோனி, எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், உப்பு, பெரிய வெங்காயம், தக்காளி, வந்து சூப் மசாலா, சிக்கன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா வணக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வரும், அதுவும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கின உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வணக்கிக்கோங்க. இது நல்லா வணங்கின உடனே இது கூடவே தக்காளியும் சேர்த்து வணக்கிக்கோங்க. அடுத்தது வரமிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வணங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்த வேணாம். இப்போது நல்லா அந்த மசாலாலேயே வந்து சிக்கன் வந்து ஃபுல்லாக வணக்கிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எந்த கப்பில் வந்து மக்ரோனி எடுத்து வச்சுருக்கோமோ அதே கப்பில் வந்து தண்ணி அளந்துக்கலாம். 1 கப் மக்ரோனிக்கு வந்து 2 கப் தண்ணி நான் எடுத்திருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். இந்த கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சூப் மசாலாவை, இந்த பிராண்டு தான்ட்டு இல்லை, நம்ம நார் சூப் எது வேணாலுமே எடுத்துக்கலாம். இது போட்டோம்னா நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்துருக்கேன். எடுத்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க மக்ரோனியும் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். ஒரு தடவை கொதித்த உடனே இது கூடவே வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்த உடனே லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வரணும். இது 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் 2 விசில் வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இதுக்கு உள்ளே வந்து அந்த தண்ணி இருக்கும், ஆனால் வந்து ஒரு 5 மினிட்ஸில் அதுவாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.